தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா பைரவம். விஜயோடைய டைரக்ஷன் இந்த படம் ரெடியா இருக்கு. படத்தோடைய கதை சிம்பிளா சொல்லணும்னா கருடன் படத்தோடைய அஃபீஷியல் தெலுங்கு ரீமேக் தான் இந்த திரைப்படம். கருடன் படத்தோடைய கதை தெரியும். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப விசுவாசமாக ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் அடிச்சுக்கிறத பார்ப்பாரு. இவர் யார்கிட்ட விசுவாசமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அவர் தான் கெட்டவன்றது தெரிய வரும். அந்த கெட்டவன் நல்ல ஃப்ரெண்டை சாகடிச்சிருவாரு. அதுக்கான ரீசன் என்னன்னா மிகப்பெரிய ஒரு பணம் தேவை அப்படின்றதா தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சாகடித்த ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் அட்டாக் பண்ண வருவார். அப்போ அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அவரை எதிர்த்து சண்டை போட்டு அந்த ஃபேமிலியை எப்படி காப்பாற்றுறாருன்றதான் அந்த படத்தோடைய கதையாக இருக்கும். அதே கதை தான் இங்கேயும் இருக்குது. பட் கருடனில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா சூர்யாவுடைய ஆக்டிங் அண்ட் இன்னசென்ஸ், அதை தாண்டி துரை செந்தில்குமாரோடைய இந்த ஸ்டேஜிங். ஏன்னா இன்ட்ரோல் பாயிண்ட்டை ஒரு ஸ்டேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும், கிளைமேக்ஸை ஒரு ஸ்டேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அந்த காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஆடியன்ஸை முழுக்க என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக கொடுத்துருந்தேன். இந்த படத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கர கமர்ஷியல் ஐட்டம்ஸை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா சாய் ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு நல்ல அப்கமிங் ஹீரோவாக ஒன்று இருக்கார். அவர் இன்னும் புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணது இந்த படத்துக்கு பெரிய ஐடியா ஆயிடுச்சு அப்படின்றது தோணுது. ஏன்னா மனோஜ் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரோஹித்தும் ஓகே. பட் என்ன இருந்தாலும் இந்த 3 ஹீரோஸில் மனோஜோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தூக்கி சாப்பிட்டுருது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதித்தி சங்கர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மெயினாக நான் அவங்களுக்காக தான் இந்த படம் பார்க்கணுன்றதுக்காக போனேன். ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவங்ககிட்ட எப்பவுமே ஒரு சாமிங்கான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். அதை இந்த படத்தை ஓவராலாக கொடுத்துருந்தாங்க. 2 சாங்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அந்த 2 சாங்ஸ்லையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆடி கண்டிப்பாக அவங்க வர சீன்ஸ் எல்லா படங்களுமே எல்லா சீன்ஸ்லையுமே அந்த கண்ணை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு மேக்னெட்டிக்கான ஒரு பவர் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதை தொடர்ந்து இந்த படத்துலையும் அதை மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் பண்ணட்டும்னு சொல்லிட்டு. பட் இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டரை எனக்கு வந்து கட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ரோல் இருக்கும். தெலுங்குல இதில் ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு பாயிண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக முழுக்க ஹீரோ மேலே ஸ்டேஜ் பண்ணும்போது அந்த கதையோட உண்மைத்தன்மையை ஸ்பாயில் பண்ணிட்டாங்களோன்றது தோணுச்சு. முக்கியமாக படத்தோட கடைசி சீனில் அந்த மஞ்சு அவர்களுடைய நெஞ்சில் அந்த சூளம் குத்தி இருக்கும். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் ஃபால்ஸு, அதை தாண்டி சப்போஸ் இந்த மோர் பேக்கெட் அதெல்லாம் வந்து தெரியாமல் வெடிச்சிருச்சுன்னா அது உள்ளே வந்து புசுன்னு ஊற்றிக்கிட்டே இருக்கும் தெரியுங்களா மோர். அந்த மாதிரி பிளட் பிளபிள் ஊற்றிக்கிட்டே இருக்குது. படம் பார்க்குற ஆடியன்ஸ் நான் வந்து முழுக்க ஒரு ஹவுஸ்ஃபுல்லான ஒரு தேட்டரில் பயங்கர தெலுங்கு ஆடியன்ஸ் கிரேஸாக இருக்கிற தேட்டரில் தான் படம் பார்த்துருந்தேன். படத்தோட இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் முன்னாடி வரைக்கும் ஆடியன்ஸ் அப்படி என்ஜாய் பண்ணிருந்தாங்கப்பா. இது பயங்கரமான படம். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபன்னாக ரொம்ப நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு கமர்ஷியல் மேட்டரை கொண்டு வந்திருந்தாங்க. அது சூலாயத்தை எடுத்துட்டு அந்த வில்லன் கேரக்டர் மனோஜ் வந்து மஞ்சு மனோஜ் வந்து ஒரு 1/4 மணி நேரம் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் நான் பண்ணது தப்பு அப்படின்னு. ஐயோ டே என்னடா பண்ணிருக்கீங்க. அதை தாண்டி சொல்கிறாரு சத்தியம் பண்ணு. இங்கேருந்து ஆடியன்ஸ் தான் கட்டுறாங்க. டே அவன் 1/2 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கான். நான் படம் முடியறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சத்தியத்தை கொடுத்து சாவடிச்சு விட்டுறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. அது கண்டிப்பாக டேரக்டரை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா கருடன் மாதிரியான படம்லாம் அந்த வெண்ணையோடு எடுத்துகிட்டு வந்து அப்படி வாயில் ஊட்டி விடுறதுக்கு சமம். அந்தளவுக்கு ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே எடுத்தாலே போதும். அதில் வந்து நான் என்னோடய டேரக்டர் திறமையை காட்டுறேன், ஸ்க்ரீன் பிளே திறமையை காட்டுறேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். ஒரு பாயசம் வந்து சொல்லுவாங்க அப்பா இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டால் நல்லா இருக்குமான்னு சக்கரை போட்டு அந்த பாயசத்தோடைய டேஸ்ட்டே கெடுத்துருவாங்க. வெறும் இனிப்பாக இருக்கும். இனிப்பாக இருக்கிறது பாயசம் இல்லை. அந்த எல்லா டைப் ஆஃப் அந்த பால் அதில் என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போடுறோமோ எல்லாமே கலந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரேஷியோவில் இருக்குங்களா, அதுதான் பாயசம். அதை இவங்க மிஸ் பண்ணி முழுக்க ஒரு சக்கரை தனியாக மாற்றி வச்சுருந்தாங்க. அதுதான் இந்த பைரவம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் மியூசிக்காக சரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கோரியோகிராஃபி எனக்கு அந்த 2 சாங்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதித்தி அண்டு ஹீரோ சாய் ஸ்ரீனிவாஸ் வந்து இந்த ஸ்டெப்பு நீங்கள் ப்ரொமோஷன்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி வந்து கருடன் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. அண்டு ஓவராலாக எடிட்டிங்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸாக கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. நிறைய இடத்துல க்ரீன் மேட் போயிருந்தாங்க. அதுக்கான ரீசனே எனக்கு என்னன்னு தெரில. ஒரு வேளை ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு பேட்சில் வந்து நிறைய மிஸ் ஆச்சு. அதெல்லாம் க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணி பேட்ச் பண்ணிட்டாங்களான்றது புரியல. என்ன காரணத்துக்காக க்ரீன் மேட்டுக்கு போனாங்கன்னே எனக்கு தெரியல. அதை கண்டிப்பாக அவங்க நிறைய இடங்களில் சரி பண்ணி தான் இன்னும் இந்த படம் ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் என்னோட வருத்தமாகவும் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் பைரவம் படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பைரவம் அப்படின்ற அந்த சவுண்டு தலைக்குள்ளே ஓடிட்டே இருந்ததுன்றதை
கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடாபா வச்சு நான் பிரவீன் கேஎஸ். பாய்.